மகர ராசிக்கு இதுவரை பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்துல குரு இருந்தாருங்க. இப்போ 5ஆம் பாவத்தில் இருந்து 6ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். ஆனா குரு பகவானுக்கான விசேஷ பார்வை என்னன்னா 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் விசேஷமா அவர் பார்ப்பார். இது ஒரு பெரிய நல்ல விஷயம், குரு பகவானுடைய பார்வை. இப்போ எதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேங்க. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா. 2025 முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க. அது குரு பகவானினுடைய பயிற்சி. மே மாசம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க, மத்தியானம் 1:28க்கு. இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார். குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு, பார்க்கிற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என்னங்க, குரு பார்வை ரொம்ப முக்கியம். குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்க மாட்டிட்டு இருக்கீங்க. ஒரு கஷ்டம், அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது. அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம், இல்ல இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம், ஆனா அதற்கு சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு போன் பண்றாரு. உங்க சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். அப்படி உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்றார் ஒரு போன்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு டிராமாட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும். அதுதான் குரு பகவானினுடைய பார்வை. அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க. குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது. முதல்ல பாவம் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை, நம்மளுடைய சுய கௌரவம், நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய 2ஆம் பாவம்ங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 3ஆம் பாவம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், சொந்த வீடு, வசதி, வாகனம், சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் பாவம்ங்கிறது புத்திரஸ்தானம், புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது. அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது, தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது. அதே போல 6ஆம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது, எதிரிகளை குறிக்கக்கூடியது. அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது 6ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். 7ஆம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர், கூட்டு தொழில், கூட்டாளிகளை சொல்லக்கூடியது. 8ஆம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது, தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது, ஆயுள் ஸ்தானம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு. 10ஆம் பாவம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு. 11ஆம் பாவம் லாபஸ்தானம், 12ஆம் பாவம் விரயஸ்தானம், அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் 12. அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களிலும் நல்லவைகளும் இருக்கு, கெடுவைகளும் அதுல கலந்தாப்புலதான் இருக்கு. அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு, கெட்ட ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு. அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார்.
மிகவும் எளிமையான முறையிலே இருந்து உங்களுடைய செயல் வீரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகர ராசி ஆகிய உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா கேளுங்க. மகர ராசிக்கு இதுவரை பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்துல குரு இருந்தாருங்க. இப்போ 5ஆம் பாவத்தில் இருந்து 6ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். மகர ராசிக்கு 6ஆம் பாவத்துல குரு உட்கார்றாருங்க. இப்போ இதனால பொதுவாகவே குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை கெடுப்பார், பார்க்கின்ற இடத்திற்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத கெடுப்பாரு, பார்க்கறதுக்கு கொடுப்பாரும்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் மகர ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு உடையவர். இந்த 12ஆம் இடத்திற்கு உடையவர் 6ஆம் பாவத்திலே அமர்வது நல்லது. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னாங்க, 6, 8, 12 அப்படிங்கிற இந்த 3 ஸ்தானமும் நமக்கு பார்த்தீங்கன்னா கெடுபலனை தரக்கூடிய இடம். இந்த 3 ஸ்தானத்துல உடையவங்களும் ஒரு இடத்துல மாறி உட்கார்றது. 8க்கு உடையவர் 6ல உட்கார்றது, 8க்கு உடையவர் 12ல உட்கார்றது, அல்லது 12க்கு உடையவர் 6ல உட்கார்றது, 12க்கு உடையவர் 8ல உட்கார்றது, அல்லது 6க்கு உடையவர் 8லயோ 12லயோ உட்கார்றது. இது மாதிரி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அது மாதிரியான ஒரு யோக அமைப்பை கோச்சாரத்துல உங்களுக்கு தராது. ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அது பலன் வேறு, ஆனால் கோச்சாரத்தில் இருந்தால் அதற்கான பலன் வேறு. இப்போ உங்களுடைய கோச்சாரத்துல மகர ராசிக்கு அந்த பலனை 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திலே அமர்ந்து வழங்குகிறார். ஏன்னா 12ஆம் அதிபதி இப்ப மறைஞ்சிட்டாருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சரி கிடையாது. குரு பகவான் ஒரு சில இடத்துல நல்லது செய்வாரு, ஒரு சில இடத்துல கெடுப்பார். மகர ராசிக்கு சனி பகவான் தான் அதீதமான நன்மைகளை வழங்குவார். அப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் 6ல மறைஞ்சிட்டார். இந்த மறையறதுனால 6ஆம் பாவத்துல போறதுனால பாத்தீங்கன்னா ஒரு சில வகையான நல்ல பலன்கள், ஒரு சில இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும். எல்லாமே கலந்துதான் அந்த பலனை வழங்குறாரு. அப்புறம் அவருடைய பார்வை குரு பகவானுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா குரு பகவானுக்கான விசேஷ பார்வை என்னன்னா 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் விசேஷமா அவர் பார்ப்பார். அப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய சமசப்தம பார்வை 7ஆம் பார்வை, அது மகர ராசியினுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதாவது உங்களுடைய விரஜஸ்தானத்தை பார்க்கின்றார். உங்களுடைய வெளிநாடு செல்லுவதற்கு சாதகமான இடத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை ஸ்திரம் செய்யக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய செலவுகள் குறையக்கூடிய அமைப்பை குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைங்க, நான் வெளிநாட்டுல தாங்க இருக்கேன், இதுல ஏதாவது இடம் மாறலாமா? இடம் மாறுவீங்க. இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறலாமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாடுகள்ல இருந்து இன்னொரு நாடுக்கு மாறக்கூடிய அமைப்பையும் சனி பகவான் கொடுப்பாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான செலவு. மகர ராசிக்காரங்க பலரும் போன் பண்ணி சொல்றது என்ன அப்படின்னா, சாமி ரொம்ப செலவாகுது, இந்த செலவை குறைக்க முடியுமா, இல்லைன்னா நம்மள மீறி போகுமா சாமின்னு தான் கேட்கறாங்க. ஆனா கவலையே படாதீங்க. இப்ப 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால செலவு குறையும். செலவு ஒரு பக்கம் குறையும். உங்களுக்கு எந்த வகையில தேவையான செலவோ அது மட்டும் தான் நடக்கும். உங்களுக்கு எதெல்லாம் தேவையான செலவோ, ஏன்னா தேவையான செலவை தவிர்ப்பதும் நல்லதல்ல, தேவையற்ற செலவுகளை செய்வதும் நல்லதல்ல. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே கிளாசிஃபை ஆகும். உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தேவை, இதை செய்யணும், இதெல்லாம் நமக்கு தேவையல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைய குரு பகவானுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நடக்குங்க. இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. அப்புறம் மகர ராசியினுடைய 10ஆம் பாவத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம். உங்களுடைய
ஜீவனம் வலிமையாகுங்க. ஜீவனம் வலிமையானா என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தந்தையாருக்கு பிரச்சனை இருக்கு, உடல் ஆரோக்கியத்துல சுகவீனம் இருக்கு, வேறு ஏதோ வகையில அவங்களுக்கு சங்கடம் இருந்தால், அவர் பேர்ல நிறைய கடன் இருந்தாலோ எல்லாமே தீர்க்கப்படும். வேற சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கப்படும். வேறு வகையில அவருக்கு உடல் நல குறைவு இருந்தாலும் சரியாகி விடுவாரு, ஆரோக்கியமா உணர்வாரு. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உத்தியோக உயர்வும் ஏற்படும், உங்களுடைய தந்தையாருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவும் நிலவும். இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. குரு பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்களுடைய 2ஆம் பாவங்கிறதுங்க தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போ இதெல்லாம் பார்க்கறதுனால என்னங்க நன்மை அப்படின்னா, 3ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தை பார்க்கறது சிறப்புங்க. எப்படியான சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு மறையும், பொருளாதார வரவுகள் ஏற்படும், உங்களுக்கு எதை செஞ்சா வருமானம் அதிகரிக்கும், எதை செஞ்சா உங்களுக்கு பொருள் நஷ்டங்கள், நேர விரயங்கள் மற்றவங்களுக்கான பிரயோஜனமாகவே இருக்கும், உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுடைய சார்ந்தவங்களுக்கோ அது நன்மையை பயக்காதோ அந்த மாதிரியான விஷயத்திலிருந்து நீங்க வெளியாயிடுவீங்க. உங்களுக்கு உங்க குடும்பம், உங்க சமூகம், உங்களுடைய விஷயத்திற்கு எது நல்லது, எதுல உங்க நேரத்தை நீங்க முதலீடு செய்யணும், என்ன பேச்சுகளை நீங்க பேசணும், எந்த மாதிரி உங்களை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இப்ப குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்லது நடக்கும். அவர் பார்க்கறதுனால தனலாபம் உயருங்க, உங்களுக்கு, உங்க குடும்பத்தாரு, உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும். இது ஒரு பெரிய நல்ல விஷயம், குரு பகவானுடைய பார்வை. இப்போ எதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேங்க. இப்போ சனி பகவான் 3ஆம் பாவத்திற்கு அதிபதி இப்போ 6ஆம் பாவத்துல போறாருங்க. அதனால வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, மன கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கணவன் மனைவி இடையே, நீங்க கணவரா இருந்தீங்கன்னா உங்க மனைவி கிட்ட, அல்லது நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போங்க. அவர் ஒரு சில விஷயத்துல நீங்க சொல்றாரா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்ல நீங்கள் அவர் சொல்லும் போது அட்ஜஸ்ட் பண்ணாமலே இருக்காரா, அதையும் நீங்க கொஞ்சம் டாலரேட் பண்ணி போங்க. நீங்களே விட்டு கொடுத்து போறீங்க, அவர் விட்டு கொடுத்தே போகலையேங்கிற மாதிரியான ஆதங்கப்படாதீங்க. அதனால எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப கொஞ்சம் இது பண்ணி போகணுமோ அதுல ரொம்ப கவனமாகவும் நீங்க போயாகணும் வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்துல. அப்புறம் முக்கியமானது உங்களுடைய சுய இடம், அந்த ஸ்தானத்தை அவருக்கு நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக உங்களுடைய ஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை வலிமையா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கும் அவருக்குமான உறவுல எதெல்லாம் முக்கியம், அதுல நேரடியா சொல்லாம மறைமுகமாக அவங்களுக்கு உணர்த்தணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் பெரிய விஷயம் மனக்கசப்புகள் வந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அது மறைஞ்சிரும், மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் பாவத்துல இருக்கிறதுனாலங்க தேவையற்ற இடையூறுகள் வரலாம். முக்கியமான இடத்துக்கு போகணும், ஒரு டயத்துக்கு போகணும்னு நினைச்சா அப்பதான் டிராபிக் ஜாம் ஆகும், நீங்க அந்த டயத்துக்கு போய் சேர முடியாது. ஒருவேளை நீங்க டயத்துக்கு அங்க போயிட்டாலும் நீங்க பார்க்க வேண்டிய நபர் அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே முன்னாடியே புறப்பட்டு இருக்கலாம், இல்ல அவர் வந்து சேருவதற்கு காலதாமதமாகும். இப்படிங்கிற மாதிரி பலவிதமான காலதாமதத்தை ஏற்படுத்துவாரு இந்த இடையூறு 8ஆம் பாவத்துல 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமானவங்க, அவங்களுடைய வேலை என்னங்கிறத நல்லா புரிந்து கொண்டவங்க, அந்த வேலை
வேலையை வலுவாம செய்வாங்க. அவங்க வேலை என்னவோ அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன லிமிட், எதுவரை அவங்க பிளே பண்ணலாம், அதுவரை முழுமையா அவங்க பிளே பண்ணுவாங்க. அந்த நேரத்தை முழுமையும் ஆக்குப்பை பண்ணிப்பாங்க. அப்படி அவங்க பிளே பண்ணியும் கூட அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் கொஞ்சம் அதிகமான பலனை தராமல் குறைச்ச பலனையே கொடுப்பார். அதனால குறைச்ச பலன் தான் கிடைக்குது, நம்ம குறைச்சே வேலை செய்வோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இப்ப 6ல் இருக்கிற குரு 2026 மே மாசத்துல என்ன செய்வார்னா உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு வருவார். இப்ப நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு இப்ப பலன் கிடைக்கலனாலும் கூட அடுத்து குரு 7ஆம் பாவத்துக்கு வந்துட்டாருன்னா இப்ப செய்யற வேலைக்கு அப்ப பலனை கொடுத்துருவார் உங்களுக்கு. அதனால உங்களுடைய வேலையில எந்த விதமான காம்ப்ரமைஸும் அல்லாமல் எப்போது எப்படி நீங்க வேலை செய்வீங்களோ அதே மாதிரி உற்சாகத்துடன் உத்வேகத்துடனும் நீங்க வேலை செய்யணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் நல்லா கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த சமயத்துல முக்கியமாக பைரவரை கும்பிடுங்க. பைரவரை தேய்பிறை அஷ்டமி, வியாழக்கிழமை இதுலலாம் கும்பிட்டுவாங்க, ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் சனி பகவானினால், ஏன்னா சனி 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க. இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்.